குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஒன்று பார்த்தேன் நியூஸ் சேனலில். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ரீஓப்பன் ஆகச்ச அந்த ஸ்கூலோட வாசல்லையே அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் டீச்சர் இருந்துகிட்ருக்கார். வர பசங்களோட ஹேர் ஸ்டைலை நோட் பண்ணுறாரு. அதிகமாக இருக்கிறவங்களுக்குலாம் தானாகவே கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுறாரு. சரியாக தலையை வாராதவங்களுக்கு செய்யாதவங்களுக்கு தலையை வார சொல்கிறாரு. அந்த டிசிப்ளின் எடுத்துகிட்டு வர்றார். பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதை பார்க்கச்ச 1991 நான் நேஷனல் வித்யாலயா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் கும்பகோணத்தில். அப்போ நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப இப்போ நினச்சா கூட அது ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருக்குது. அதை தான் ஷேர் பண்ணுறேன். அப்போ எங்களுக்கு ஹிஸ்ட்ரி எடுக்கிறதுக்கு சேகர் மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார். 1988 93 வரைக்கும் அவர் தான் ஹிஸ்ட்ரி எடுத்தார். அவர் தான் பிடி வாத்தியாருமே. அவர் என்ன பண்ணார், ரொம்ப டிசிப்ளினாக இருக்க வேண்டிய இடத்துல டிசிப்ளினாக இருப்பார். நல்லா பாடம் நடத்துவார். பசங்களும் ரொம்ப க்ளோஸாக பழகுவார். அந்த மாதிரி அப்போ 1991 ஒரு தடவை மத்தியானம் அந்த லஞ்ச் பீரியட் முடிஞ்சு 2 o'clock ஃபஸ்ட்டு பீரியட் அவர் வராரு. நான் எப்பயும் போல் நாங்களாம் லாஸ்ட் பெஞ்சு தான். நாங்கள் 4 பேர், நான், முருகன், அப்புறம் வாசு, அப்புறம் மர்ஜிக்குன்னு 4 பேர் லாஸ்ட் பெஞ்சு. அதுதான் லாஸ்ட் பெஞ்சு தான் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். எல்லாம் பாடம் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு கிளாஸுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு ஏதோ ஒரு கேள்வி கேட்கச்சு என்னை நோட் பண்ணுறாரு. எனக்கு அப்போ ரொம்ப கர்லிங்க சுருட்ட முடி வெங்கடேஷன் தான் பேரே. அதை அப்போ பார்த்துட்டு, டேய் என்னடா தலை முடியுது, முன்னாடி தொங்குது, நீ எந்த குடும்பத்தில் இருக்க, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னாரு. அன்னைக்கு காத்தால தான் பசங்கள்ட்டெல்லாம் பெருமை பேசிட்டு இருந்தான். ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட்டில் அப்படியே உருட்டி விட்டுக்கிட்டு. அது நடந்த சம்பவம் ஒரு ஃப்ளாஷ்பேக். என்னன்னாக்கா, முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் எப்பயும் முடி வெட்டுறேன். என்னோட ஆஸ்தான பார்பர் கிட்ட போகிறேன். ராமாஜ்யம் அப்படின்னு ஒரு பார்பர் காவேரி கரை ஓரத்தில் இருப்பேன். அவர் எங்கள் வீட்டில் 3 தலைமுறையாக எங்கள் குடும்பத்துக்கு வெட்டிட்டு இருக்கார். அவர் பெரிய தீவிர எம்ஜிஆர் ரசிகர். அவர் கடைக்குள்ளே போனாலே ஒரு 10 எம்ஜிஆர் ஃபோட்டோ விதமாக மாட்டியிருக்கும். நான் சின்ன வயசில் 3 வயசு 4 வயசுலேருந்து அவர்கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். எப்போ போனாலும் எத்தனை கூட்டம் இருந்தாலும் முதல்ல நம்மளை சேரில் உட்காந்து வச்சு வெட்டி விட்டுருவார். அன்னைக்கு நம்ம போன உடனே அவருக்கு ஒரு பெருமை. நம்மளை பார்த்த உடனே சொல்லிக்கிட்டே வர்றார், உள்ளே பற்றியா எம்ஜிஆர் மாதிரி பற்றியா அப்படின்னு தலைமுடிய அந்த நல்ல நேரம் எம்ஜிஆர் இது மாதிரி அப்படியே முன்னாடி சுருட்டி விட்டுருக்காரு. நமக்கு அது ஒரு சந்தோஷம் பண்ண இடத்துல கிளம்பி வந்தாச்சு. அடுத்த நாள் இந்த திங்கக்கிழமை ஹிஸ்ட்ரி வாத்தியார் சேகர் மாஸ்டர் இந்த கேள்வி கேட்க போறாருன்னு தெரியாது. அப்போ அன்னைக்கு காத்தாலேயே ஸ்கூலில் பசங்கள்ட்டெல்லாம் பெருமை பேசிகிட்டு இருக்கேன். இப்படி இருக்குச்சே மத்தியானம் பீரியடில் சேகர் மாஸ்டர் கரெக்டாக கேட்டுட்டார். கேட்டோன்னே எல்லா பசங்களாம் சிரிக்கிறாங்க. அதில் என்னோட 6 உயிர் நண்பன் ராமகிருஷ்ணன் ரொம்ப தோஸ்தவன். எங்கள் கிளாஸில் 2 ராமகிருஷ்ணன். அதனால் 2 பேருக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒருத்தர் ஒல்லி ராமகிருஷ்ணன், இன்னொருத்தர் கொஞ்சம் பெருமனாக இருப்பார். அவர் குண்டு ராமகிருஷ்ணன் சொல்லுவோம். அந்த குண்டு ராமகிருஷ்ணன்றவர் எனக்கு ரொம்பவே தோஸ்து, நிறமும் சதையுமாறுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு தோஸ்து. அவர் ரொம்பவே சிரிச்சிட்டார். அவர் எழுந்திரிச்சு, மாஸ்டர் அவன் தலைமுடி எம்ஜிஆர் மாதிரி இருக்கான் மாஸ்டர், இனிமேல் இப்படி தான் வச்சுப்பானா அப்படின்ட்டார். அதை கேட்ட உடனே, டேய் உன் ஃபேமிலிக்கு இதெல்லாம் தேவையாடா, ஒழுங்கு மரியாதையாக நாளைக்கு வரைச்சா வெட்டிட்டு வரணும், இல்லை ஸ்கூலுக்கு வராத அப்படின்ட்டார். அன்னைக்கு பீரியட் அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் திருப்பி இதே மாதிரி போஸ்ட் லஞ்ச் செஷன் முதல் பீரியட் அவர் வராரு. அவர் தான் மாட்டுக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு. என்னை பற்றி மறந்துட்டார். ஒரு அரை மணி நேரம் அதுமாரி ஆயிடுச்சு. திடீர்னு இந்த பையன் 6 உயிர் நண்பன் இருக்கான் இல்லையா ராமகிருஷ்ணன், அவர் ஞாபகப்படுத்துறாரு, மாஸ்டர் இன்னைக்கு அவனை முடி வெட்டின்னு வர சொன்னாங்க, அவன் வெட்டின்னு வரல பாருங்கன்னு. அவர் அப்போ தான் என்ன வருது, டேய் எழுந்துடுறா அப்படின்றாரு. என்ன நான் எழுந்திருந்தேன்னா எங்கடா வெட்டின்னு வரல அப்படின்றாரு. உடனே நம்ம நண்பர் போட்டு கொடுக்குறாரு, அவனுக்கு வெட்ட பிடிக்கலையா மாஸ்டர், இப்படி தான் இருப்பானா அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணார், சேகர் மாஸ்டர், ஏய் ராமகிருஷ்ணா நீ என்ன பண்ணுற, பயாலஜி லேப் போங்க, ரவிச்சந்திரன் சார் இருப்பார், அவர்கிட்ட கேட்டு கத்திரிக்கோளும் நைஃபும் வாங்கிடுவானார். ஜென்ரலாக எங்கள் கிளாஸ் லாஸ்ட் ஸ்கூலுக்குள்ள என்ட்ரு ஆச்சே இருக்கும். அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு சாதாரணமாக நடந்து போனால் 5 நிமிஷம் ஆகும். அன்றைக்கி நம்ம வேண்டியப்பட்டவர் நண்பர் நடையும் ஓட்டமாக ஓடி போய் 2 நிமிஷம் சட்டுன்னு மாட்டான், நமக்கு நல்லது நடக்கணும்ல, எடுத்துகிட்டு கொடுத்துட்டான். அவரை முன்னாடி சேகர் மாஸ்டர் குடியை வச்சு நல்லா முன்னாடி இருந்த மூடியை கரக்கரன்னு அறுத்து விட்டார், வெட்டி விட்டார். எனக்கா அதான் வெட்டி விட்டாருன்றதை காட்டிலும் ஆத்திரம் தாங்கலை. எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை கேலி பொருள் ஆக்கிட்டார். ரொம்ப கோவம். இதோட பெரிய ஒரு ஆதங்கம் என்னன்னாக்க, நமக்கு நல்லது செஞ்சானே நண்பன் அவனுக்கு ஒரு கொட்டாவது தலையில் வைக்கணுமேட்டு. ஆனால் எப்படி வைக்கிறது தெரியலையே. அப்போ தான் மேலே இருக்கிறவன் கரெக்டாக ஒரு கணக்கு போட்டு ஒன்று செய்ய வச்சான். அவன் நம்ம நண்பருக்கு அப்போ தான் சனீஸ்வரன் நாக்கில் உட்காரல, நர்தனம் ஆடிச்சு. அவன் என்ன சொன்னான், சிரிச்சுக்கிட்டே, மாஸ்டர் இங்கே நல்லா தலைமுடி வெட்டுறேங்க, அடுத்த மாதத்துலேயே நான் உங்ககிட்டயே வந்துடுறேன்னா. ஆஹா பிடிச்சிட்டார் அவர் சேகர் மாஸ்டர். என்னைய போய் பெஞ்சில் உட்கார சொல்லிட்டாரு. அவனை கூப்பிட்டார், ஏ தடியா இங்கே வாடானார். அவன் சிரிச்சுட்டே போனான். அவர் என்ன பண்ணார், தான் கையில் இருக்கிற வாட்செல்லாம் கைட்டு டேபிள் மேலே வச்சார். ஃபுல் ஹேண்ட் செட்டை போட்டுருந்தார், மடிச்சு விட்டுறாரு. அவனை குடியை வச்சு முதுகுலேயே கும்முன்னு ஒரு 4 கும்முனாரு இந்த முட்டியாலேயே. எனக்கு அப்போ தான் பரமானந்தம், டேப்பா நல்லபடியாக எனக்கு செஞ்சதுக்கு ஒன்று கரெக்டாக நடந்துதுறான்ட்டு. இந்த ஜோக்கெலாம் அப்படி இருந்தால் கூட ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்க வருவது. அப்போ ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இடையில இருந்தக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்க. அந்த புரிதல் ரொம்ப நல்லா இருந்தால் இணக்கமான ஒரு இது. டீச்சர்ஸ் பசங்களை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கிறது, அட்வைஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் அட்வைஸ் பண்ணுறது, தட்டி கொடுத்து ஜாலியாக என்கரேஜ் பண்ண வேண்டிய நேரத்தில் என்கரேஜ் பண்ணுறது. இதெல்லாம் இந்த சேகர் மாஸ்டர் தான் எங்களை அந்த டயத்துலேயே தாராசுரம் கோவிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க சைக்கிள்லேயே. அப்போ எங்கள் ஸ்கூலுக்கும் தாராசுரம் அந்த ஸ்கூலுக்கும் கோவிலுக்கும் எப்படி தான் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும்.
அப்போ தாராசுரம் கோவில்லாம் வந்து ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்த ஒரு காலம், ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலை. அந்த டயத்துலேயே எங்களெல்லாம் எல்லாரையும் அசம்பிள் பண்ண வச்சு ஸ்கூல்ல நாங்கள் கூட்டு போனார், சைக்கிள்லேயே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். எதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா பசங்க மேலே டீச்சர்ஸ் கையே வைக்க முடியாது. வச்ச பேரண்ட்ஸ் முதல்ல போயிட்டு தர்ணா பண்ணுறாங்க. அது வந்து புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாதியார்கள்ட்ட ஒரு படித்த நம்மளாவது இந்த ஒரு ஜென்ரேஷனாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன சொன்னால் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து சொல்லித்தரணும். டீச்சர்ஸோடைய கண்டிப்புன்றது வந்து பார்த்தாங்கன்னாக்க நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு இல்லை, கண்டிப்பாகவே அது வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு. எவ்வளோதான் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து வீட்டில் வளர்த்தாலும் வெளியில் ஒரு சொசைட்டியோட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கனெக்ஷன்றது வந்து பார்த்தோன்னா ஸ்கூல்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அதில் டீச்சர்ஸோட குருக்களோட பங்கு வந்து ரொம்ப 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 அதிகம். அது அழகாக பசங்களுக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணி அழகாக தட்டி கொடுத்து பண்ணுறப்ப அது அப்படியே பசுமருத்தாணியில் பதிஞ்ச ஒரு இது மாதிரி வந்து ரொம்ப அழகாக மனசில் வந்து பதிஞ்சிடும். அது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நம்ம பசங்களுக்கு நம்மளோட சந்ததிகளுக்காக சொல்லிக் கொடுக்கணும். டீச்சர்ஸோட கைடன்ஸ் ரொம்பவே தேவை. அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்றனால அவங்கள விட்டு விலகாதுங்க, அவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோ மூலமாக என்னோட நேஷனல் வித்யாலயா அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப அருமையான டீச்சர்ஸ் எல்லாருமே, வாசுதேவன் சார், எஸ்கேபி சார், அப்புறம் சேகர் மாஸ்டர், அப்புறம் ராஜு சார், அப்புறம் வந்து கௌசல்யா மேடம், அப்புறம் தமிழையா, ஆறாமதன் ஐயா. ஸோ எல்லாரையும் சொல்லிக்கிட்டே போகலாம், யாரையும் மறக்கிறதுக்கான ஒரு இதே கிடையாது. ஸோ இது மூலமாக என்னோட அந்த நிகழ்வை நான் பகிர்ந்துக்கிட்டேன். தேங்க்யூ.